ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதிர் இருந்துட்டு இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ராஜோட மனசை புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமாக இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நடந்த விஷயத்தெல்லாம் மீனாக்கு கால் பண்ணி நம்ம ராஜு இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக, என்ன ராஜு சொல்கிற, கதிரை இப்படியெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. கதிர் இவ்வளோ சீக்கிரமாக என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்படி மனசு மாறுவாருன்னு நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு நம்ம ராஜ் இருந்துட்டு தான் மனசில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் மீனா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம அதாவது யாரு நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன ராஜி என்ன ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம், அத்தை கிட்ட சொன்னால் அத்தையும் சந்தோஷப்படுவேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கோமதி கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, ரொம்ப நாளாச்சு எனக்கும் சிரிச்சு, நீ ஏதாச்சும் என்னை காமெடி பண்ணுற மாதிரி என்னை சிரிக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டுட்டு மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ராஜுமா ஃபோனை ஸ்பீக்கரில் போடுமா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கத்த, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் வரதான் போகுது, அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, கவலையே படாதீங்க. எதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை மீனா, உங்கள் மாமா இப்போ வரைக்குமே என்கிட்ட பேசவே இல்லை, இதனால் வரைக்கும் என்கிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இத்தனை நாள் ஆகியும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. எவ்வளவோ பேசி பார்த்தாலும் அவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாரு மீனா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் எதுக்கடா உயிர் வாழ்கிறோம் அப்படின்ற அளவு கூட யோசிக்கணும்னு தோணுது அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு மீனா இருந்துட்டு, அத்தை என்ன அத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே இந்த மாதிரி பேசினா நாங்கள்லாம் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள். இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எத்தனையோ அனுபவத்தை வச்சுருப்பீங்க, அந்த அனுபவத்தெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் கவலைப்படாமல் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாமா ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத பாண்டியன் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அமைதியாக உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு, ஐயோ கடவுளே, தான் பொண்டாட்டியை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜிக்கு அப்படியே வாந்தியாக வருது. போயிட்டு வாந்தியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனா ஒரு நிமிஷம் ஃபோனை வை மீனா, ராஜி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா, என்னன்னு தெரியல, நான் போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜு கிட்ட, ராஜி என்னம்மா ஆச்சு, ஏதாச்சும் சாப்பிட்டது ஒத்துக்கலையா? இல்லையே, நான் எல்லாமே நல்ல ஃபுட்டாக தானே செஞ்சேன், என்னாச்சு உனக்கு, என்ன சாப்பிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த எனக்கு காலையிலேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, எனக்கே என்ன ஆகுதுன்னு எனக்கே புரியல அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லவும், இல்லத்த வேண்டாம், ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், அதனால தான் இப்படி வாந்தியாக வருது, பரவாயில்ல விடுங்க, என்கிட்ட டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட் போட்டோன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த டேப்லெட் எடுத்து போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா வாந்தி நிற்காம வந்துக்கிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு கதிர் இருந்துட்டு, ராஜி என்ன ராஜி ஆச்சு, எதுக்காக வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன், நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்ன கதிர் நீயும் புரியாமல் பேசிக்கிட்டே இருக்க, ஏதாச்சும் சாப்பிட்டது ஒத்துக்காமல் இருக்கோம், அதனால தான் வாந்தி வருது, பரவாயில்ல விடு, நான் மாத்திரை போட்டிருக்கேன்ல சரியாயிடும். எங்கே மாத்திரை போட்டிருக்க, நீ மாத்திரை போட்ட உடனே வாந்தி வந்துருச்சு, அதுதான் நான் பார்த்தனே, வா ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ராஜு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு டாக்டர்கிட்ட ரொம்பவே பதறி போயிட்டு டாக்டர் இங்கே பாருங்கள் டாக்டர், என்னோட மருமக இவ தான் ரொம்ப நேரமாக வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா, ஏதாச்சும் சாப்பிட்டது ஒத்துக்கலையான்னு கேளுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் டாக்டர், ஏதாச்சும் சாப்பிட்டது ஒத்துக்காமல் இருக்கும் டாக்டர், அதனால தான் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப பயந்துக்கிட்டே இவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, சரிங்கம்மா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கவும், நீங்கள் மென்சஸ் ஆகி எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜு இருந்துட்டு, டாக்டர் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்துச்சான், அது எனக்கு ஞாபகம் இல்லை எப்போன்னு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இந்த டேட்டெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா, போன மாதம் எப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேடம் இன்னும் இந்த மாதம் ஆகலை, ஆனால் போன மாதம் எப்போ ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தனால என்னால் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்க முடியல டாக்டர், என்னை மன்னிச்சிருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா
ஒரு யூரின் டெஸ்ட்டும் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக யூரின் கண்டெய்னரில் யூரின் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நர்ஸை வச்சு இதை செக் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ராஜி ஏதாச்சும் சொன்னாங்களா ராஜி, என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை எனக்கும் தெரியல அத்தை, இப்போ தான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க, என்னென்னு பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, எனக்கு ஒன்றும் இல்லை, நானே நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, எனக்கு என்ன வந்தாலும் நான் தாங்கிப்பேன், ஆனால் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாது ராஜி, அதனால தான் கேட்குறேன், நீ அத்தை மேலே கோச்சிக்காம என்னாச்சுன்னு மட்டும் போய் டாக்டரை கேட்டுட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக அவங்களே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே சேரில் உட்காந்துக்கிட்டே, இங்கே பாருங்கம்மா எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு நம்ம கோமதிக்கும் சரி யாரு நம்ம ராஜுக்கும் சரி ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி ராஜு இருந்துட்டு, டாக்டர் என்ன சொல்கிறீங்க, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட டாக்டர் இருந்துட்டு, என்னம்மா இந்த சந்தோஷமான விஷயம்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர், என்ன விஷயம்னு சொல்லுங்கள், இங்கே பாருங்கம்மா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுது. டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா உண்மையை நல்லா கேட்குறீங்க, உண்மையாதாம்மா, நான் தானே செக் பண்ணி இப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை டாக்டர் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இந்த மாதிரி தான் செக் பண்ணி ரெட்டக்கோடு வந்து குழந்தை, அதாவது வயிற்றுக்குள்ள குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா 100ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகும், அது ஃபால் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு பயங்கர சந்தோஷத்தில் நம்ம கதிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீராக வருது. இதை பார்த்துட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் தாங்க முடியல, அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த கோமதி இருந்துட்டு, டே கதிரு என்னதுடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு, கதிர் ரொம்ப சந்தோஷம்டா, இப்படி ஒரு வார்த்தையை ராஜு வாயிலேருந்து வரும் நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உங்கள் 2 பேருக்கும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் இப்போது 2 பேரும் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவீங்கன்னு நான் எதிரே பார்க்கலடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜுக்கு ஒரே வெக்கமாக வருது. அதுக்கப்புறம் என்ன 3 பேருமே பயங்கர சந்தோஷமா ஸ்வீட் கடைக்கு விடுறாங்க. போன உடனே ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு, அத்தை நான் மீனாக்காவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் அத்தை, மீனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்கள இப்போவே நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி அவளை வீட்டுக்கு வர சொல்லு, ஆனால் விஷயத்த சொல்லாத, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம விஷயத்த சொல்லிடலாம் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தை அப்படின்னு நம்ம மீனாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே மீனா இருந்துட்டு அட்டன் பண்ணிட்டு, ராஜி இப்போ எப்படி இருக்கு ராஜி, இப்போ வாந்தி வரதெல்லாம் நின்றுச்சா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க, அக்கா நீங்கள் உடனே வீட்டுக்கு வரீங்களாக்கா, உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், ராஜி என்ன ராஜி ஆச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா ப்ளீஸ்க்கா நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்ததும் எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்காக்கா ஒரே நிமிஷம்க்கா அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி என்னென்னு சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் செந்தில் மாமாவையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக ராஜி, அவரெல்லாம் வேண்டாம், நான் மட்டும் வரேன், அவர் வந்தாருன்னா என்னை திட்டிக்கிட்டே இருப்பார், நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இல்லைக்கா நீங்கள் சொன்னால் அவர் வருவார், நான் சொன்னால் அவர் வருவாரா, நீங்கள் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜு இருந்துட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா இங்கே பாரு ராஜி, நானும் அவரும் பேசுறதில்ல, அவர் என் கூட பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனால நான் அவர் கூட பேசுறதில்ல, நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு, சரிங்கக்கா நானே கால் பண்ணி மாமாவுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாலில் கூடிடுறாங்க. கூடின உடனே அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு, என்ன விஷயமா எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட கதிர் இருந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக கண்ணில் தண்ணியோடு நின்றுட்டு இருக்கிறத பார்த்த சரவணன் வந்துட்டு, டே கதிர் என்னடா ஆச்சு, எதுக்காகடா உன் கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைண்ணே என்னால் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியலையா, அதனால தான் என் கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த மீனா இருந்துட்டு, என்ன கதிர் என்னாச்சு, ராஜுக்கு ஏதாச்சும்
அதாவது டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா? சொல்லு கதிர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இப்படி நிற்கிறத பார்த்தா ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு சொல்லு கதிர், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்க்கா அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி சொல்கிற? நீ சொல்கிறதே என்னால் புரிஞ்சுக்கவே முடியல, என்னன்னு சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீனாக்கு பயங்கர சந்தோஷம். என்ன ராஜி சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் வந்துட்டு ஆனந்த கண்ணீர் தான் விடுறாருன்னு இப்போ தான் நம்ம மீனாக்கு தெரியுது. என்ன கதிர், ஆனந்த கண்ணீர் விட்டுட்ருக்கியா? ஏதோ நீ கஷ்டத்தில் தான் அழுதுகிட்டு இருக்கேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஆனந்த கண்ணீர் விட்டுருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை நான் தடுத்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் தன்னோட தம்பி பொண்டாட்டி மாசமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே பயங்கர சந்தோஷம். டே கதிரு, ரொம்ப சந்தோஷம்டா, வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்திலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதாவது தான் இன்னும் அப்பா ஆகலை, ஆனால் தம்பி இப்போது அப்பா ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருந்தாலையும் செந்தில் கதிர் ரொம்ப வாழ்த்துக்கள்றா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே கதிர் என்னடா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற அளவுக்கு ஷாக்கிங்லேயே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு, அப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுப்பா, என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு கூட தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, கடவுளே இத்தனை நாள் வரைக்கும் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன், நிம்மதின்னு ஒன்று இந்த வீட்டில் இல்லவே இல்லை, ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்து எங்கள் குடும்பத்தை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு தன்னோட வீட்டில் இன்னொரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் ஒரு மாதிரி கண் கலங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம கதிர் இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் பக்கத்தில் உட்காந்து, அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைடா, நீ இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே எனக்கு கண் கலங்கிருச்சுடா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் இருந்துட்டு தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, நம்ம போயிட்டு இந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர்கிட்ட போயிட்டு, கதிர் உன்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ராஜி, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன், நீ கவலையே படாம என்கிட்ட கேளு, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜ் இருந்துட்டு, இங்க பாருங்க, இங்க பாரு கதிர், இந்த விஷயத்த என்னோட அப்பா அம்மாவுக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அம்மாச்சிக்கு, அதுக்கப்புறம் சித்தப்பாக்கு, சித்திக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நாங்கள் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ராஜி சொல்கிற நீ, இதெல்லாம் என்கிட்ட கேட்கவே தேவையில்ல, நீ போயிட்டு பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இல்லை கதிர், நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீயும் வரியா ப்ளீஸ் கதிர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு, ராஜி நீ வேணா போயிட்டு வா, ஏற்கனவே என்னோட தம்பியை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க உங்கள் வீட்டில், அதனால் என்னோட தம்பியெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம இது சரவணன் வந்துட்டு, எங்கள் பாரு கதிர், ஏற்கனவே உன்னை ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போது நீ போய் நின்றுனா இன்னும் அசிங்கமாக தான் பேசுவாங்க, அதனால் ராஜு மட்டும் போயிட்டு வரட்டும், நீ போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராஜுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இதை பார்த்த கதிர் இருந்துட்டு, இல்லைண்ணே பரவாயில்ல, அவங்க என்ன இப்படியெல்லாம் பேசுறது புதுசாக, என்ன அவங்க பேசிட்டு போட்டோம், ஆனால் என்னோட பொண்டாட்டியோட ஆசையை நான் நிறைவேற்றணும்ல, அதனால் நான் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, கதிர் எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படாத கதிர், நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராஜி, நீ என்கிட்ட கேட்டுட்டுல, அதனால நான் இந்த விஷயத்த உனக்கு நிறைவேற்றி தான் கொடுப்பேன், நீ கவலையப்படாத, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே வாசலில் போய் நிற்கிறாங்க. உள்ளே போகலாமா வேண்டாவா இல்லை வெளியே வச்சு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிற்கவும், நம்ம அப்போ தான் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே கதிரையும் நம்ம ராஜியும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக, ராஜி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து கட்டியும் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் எப்படி இருக்கீங்க அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசி இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
அப்பதான் அப்பா கிட்ட, சித்தப்பா கிட்ட, அம்மா கிட்ட, சித்தி கிட்ட எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பேசணும். அவங்க எல்லாருமே வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லவும், நீ உள்ள வாமா. இல்லத்த, நான் உள்ள இல்லப்பதா, நான் உள்ளலாம் வரல. அதனால நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டே கெஞ்சவும், எதுக்காக ராஜி, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா சொல்லு ராஜி, பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அப்பதான், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காந்திமதி போயிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சக்திவேலு, முத்துவேல், குமார், வடிவு, மாரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு என்னதான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருடா, உன்னோட பொண்ணு அதாவது ராஜி வந்து வெளியே நின்றுட்டு இருக்கா. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அதனால வெளியே வர சொல்றா. உள்ள வாந்தான் சொன்னேன், ஆனா அவ உள்ள வர மாட்டேங்கின்றா. அதனால நம்ம என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் கேட்டுட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாராத்தா, இப்ப எதுக்காக அவங்க காலில் போய் விழ சொல்றியா நீ, இங்க பாரு, எங்களெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, எதுக்காகடா இவ்வளோ வீம்பு பிடிக்கிற, நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்கடா அவங்க, அதனால போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறதுல என்னடா இருக்கு, வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடா, அவன் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கா, வாடா என்னன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் வடிவு இருந்துட்டு, ஏங்க ராஜு என்ன விஷயம் சொல்ல வந்தான்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் ராஜு என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு மட்டும் வந்துடுவாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், அதுக்கப்புறம் என்ன, சத்தி வா சத்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்து நம்ம அதாவது சக்திக்கு பயங்கர கோவம் வருது. என்னென்ன நீங்க சீக்கிரமா மனசு மாறிடுவீங்க போலியே, அந்த ஓடுகாலிங்களை 2 பேரையும் நீங்க ஏத்துப்பீங்க போலியே. இங்க பாரு சக்தி, அப்படி ஏத்துக்கலாம் மாட்டேன், என்ன விஷயம்னு மட்டும் கேட்டுட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம சக்தி இருந்துட்டு, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக வந்து இந்த வாசல்ல நின்றுட்டு இருக்கீங்க, ஏன்னா ஏதாவது பிச்சை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம கதிருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. இங்க பாருங்க சித்தப்பா, ஏன் சித்தப்பா இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறீங்க, உங்ககிட்ட நாங்க பிச்சை கேட்கறது தான் வருவோம்னு உங்களுக்கு தெரியாது, தெரியுமா தெரியாதா, அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறீங்களே, உங்களுக்கு ஏன் நியாயமா இருக்கா சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு, என்கிட்ட நியாயம் தர்மத்தை பத்தி எல்லாம் பேசாத, நீ எங்களுக்கு நியாயமா தானே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு போயிருக்க, இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அதாவது பெருமையை தேடி கொடுத்துட்டு போயிருக்குல்ல, அதுக்கு உங்ககிட்ட நான் மரியாதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு, சக்தி கொஞ்ச நேரம் அமைதியா இரு அத்தா, என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, உங்க பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குப்பா, அதனால இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போகலாம் தான் நான் வந்தேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க வெளியே காட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு எல்லாருமே சைலண்டா அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறி இருந்துட்டு, ராஜி என்னம்மா ராஜி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சித்தி உங்களுக்கும் தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருமா ராஜி, நீ ரொம்ப நேரமா ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்னு சொல்லு ராஜிமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருங்க அப்பதான் நீங்க கொள்ளுப்பாட்டி ஆக போறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷத்துல, என்ன ராஜி சொல்ற, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அப்பதான் நான் மாசமா இருக்கேன் அப்பதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துடுது. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவு இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வந்து ராஜியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி ரெண்டு பேருமே ஆனந்த கண்ணீர் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவு இருந்துட்டு, ராஜி என்ன ராஜி இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்க, வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம்ல, இங்கே பாரு இரு, நான் உனக்கு போய் சர்க்கரை எடுத்துகிட்டு வரேன், இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ இப்போ நான் இங்கே இரு, நான் போயிட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குடுக்குடுன்னு ஓடி போய் சர்க்கரையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி வராங்க. இந்த ராஜி வாயை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து சீனியை வந்து வாயில் போட்டு விடுறாங்க. இங்கே பாரு ராஜி, இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு நினச்சி கூட
பார்க்கல ராஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரு ராஜி, நீ 100 வருஷத்துக்கு சந்தோஷமா புள்ள குட்டியோட நீண்ட ஆயுளோட இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், ரொம்ப நன்றி அம்மாஜி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் அப்படியே ஒரு மாதிரி என்ன என்ன பேசுறதுன்னே தெரியல, அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. தனக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு கூட தெரியாம வாய் அடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜ் இருந்துட்டு போயிட்டு முத்துவேல் கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க தாத்தா ஆக போறீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம முத்துவேல் கண்ணுல இருந்து தண்ணி மாலை மலையா வருது. தான் பொண்ணு கிட்ட சந்தோஷமா பேச முடியலையேன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு. இங்க பாருங்கப்பா, என் கூட நீங்க பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கப்பா, அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். இங்க பாருங்கப்பா, நீங்க எப்ப என்கிட்ட பேசணும்னு தோணாலும் வந்து பேசுங்கப்பா, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரியும் நடந்துக்காதீங்கப்பா. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தப்பா நினைச்சிருவாங்கன்றதுக்காக நீங்க நீங்க நினைச்ச விஷயத்த நீங்க செய்ய மாட்டீங்கப்பா, அதனாலதான் இப்போ நீங்க ரொம்ப ரொம்ப அதுதான் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மாறி இருந்துட்டு, இங்க பாரு மகாராஜே, அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க, நீ கவலையே படாத. வெளியே தான் அவங்க அதாவது பாசமே இல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. அவங்க மனசுல ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. வா நீ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராஜிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்தி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கதிரை பாக்குறாங்க. கதிரை இருந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம இது யாரு முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாரு கதிரு, உன்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னே தெரியல, என்னை மன்னிச்சிரு. அன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுனது என்னோட தப்பு தான். எங்களை பழி வாங்கறதுக்காக உங்க அம்மா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டா. ஆனா உன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து நம்ம சத்தியில இருந்துட்டு கும்பிடவும், இதை பார்த்துட்டு நம்ம கதிருக்கு பயங்கர ஷாக்கு. இங்க பாருங்க மாமா, நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும், நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, எனக்கு அதுவே போதும் மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம வடிவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு, அப்பா அம்மா நீங்க 2 பேரும் நின்று என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அம்மாச்சி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்துவேல் கிட்ட சக்திவேல் கிட்ட அதுக்கப்புறம் மாறி வடிவு முத்துவேலு சத்துவேலு எல்லார்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேலு இருந்துட்டு நம்ம ராஜோட கையை பிடிச்சிக்கிட்டு, ராஜி ரொம்ப சந்தோஷம் ராஜி, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், உன்னை பொத்தி வளர்த்த, ஆனா இப்போ நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திக்கும் ஒரு மாதிரி அழுக வந்துடுது. கதிரை பார்த்துட்டு, கதிர் ரொம்ப சாரி கதிர், நான் என்ன உண்மைன்னு தெரியாம உன்னை தப்பா நினைச்சதும் உங்ககிட்ட தப்பா பேசுனதோ ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜா இருந்துட்டு, சரிங்கப்பா நாங்க போயிட்டு வரோம்ப்பா, இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், இந்தாங்கப்பா ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் டப்பாவை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவுக்கு நம்ம ராஜை பிரியறதுல விருப்பமே கிடையாது, ஒரு மாதிரி கஷ்டத்தோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு நம்ம கோமதி கிட்ட சொல்றாங்க. கோமதி கிட்ட சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம். அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வராரு. வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்பதான் இருந்துட்டு பழனி கிட்ட சொல்லவும், பழனிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன அதான் சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா, நம்ம ராஜி மாசமா இருக்குதா, நான் போய் பேசிட்டு வந்துடுறான் தான் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு நம்ம அக்கா வீட்டுக்கு ஓடிடுறாரு. ஓடி போன உடனே, ராஜிமா கதிரு மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம்டா, இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மாமா, எனக்கே இந்த விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இங்க பாரு, நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாருடா மாப்பிள்ள, நீயும் ராஜியும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அடுத்த வாரிசு நம்ம செந்திலும் மீனாவும் தான். செந்தில் மீனா நீங்கள் 2 பேரும் சீக்கிரமா இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இவர் நான் சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டாரு, தான் மனசை கூட புரிஞ்சுக்க மாட்டாரு, இப்படி ஒருத்தர் எப்படி இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, ராஜி
அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பயங்கர சந்தோஷமாக கொஞ்சம் கட்டுக்கவும் இதெல்லாம் பார்த்தா மீனாக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தனக்கும் இந்த மாதிரியெல்லாம் அத்தை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருந்துட்டு மீனா கிட்ட வந்து அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, நீங்களும் இப்படி ஒரு விஷயத்த சீக்கிரமாக சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா, நீங்களும் நானும் ஒரேடியாக புள்ள பெற்றுக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு மீனாக்கு பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே பாரு ராஜி, நீ முதல்ல பெற்றுக்கோ, அதுக்கப்புறம் நான் பெற்றுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது முத்து பழனி இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு அக்கா நேற்று அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணனுங்க உங்ககிட்ட பேசினது ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருக்கா, உங்கள் பக்கம் என்னால் நிற்க முடியல, என்ன பண்ணுறது, அண்ணனுங்க பேச்சை என்னால் மீற முடியலையே, அதனால் என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதிக்கு இங்கே பாரு பழனி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, கவலைப்படாத, பரவாயில்ல வீடு, அண்ணனுங்க தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சந்தோஷம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.